ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டு ஸ்டைலில் சூப்பராக ஒரு பூரி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்குல நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டேங்க. தோல் எடுத்துகிட்டு 1 2 பாதியமாக நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு இந்த ரெண்டையும் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 10 பச்சை மிளகாய். நீங்கள் எந்த குவான்டிட்டியில் செய்கிறீங்களோ எவ்வளோ குவான்டிட்டியில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சுடுறது பார்த்திங்க அப்படின்னா 20 30 பூரிக்கு பக்கமாக சுடுறதுனால கொஞ்சம் எல்லாமே அதிக அளவில் எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காய மிளகாயெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட பழுத்த தக்காளியாக 2 தக்காளி, அதுக்கப்புறம் அதை வதங்கறதுக்காக இந்த குழம்புக்கும் சேர்த்தியே கல்லுப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப மசிச்சிட வேண்டாங்க, ஒன்றும் பாதியமாக உடைச்சா போதும். அந்த கிழங்கு அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லா கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா கிழங்கையும் சேர்த்துட்டு, அந்த நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு பெனஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கோட பச்சை வாசனையெல்லாம் லைட்டாக போனதுக்கப்புறமா அடுத்து நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் என்னென்ன சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, தேங்காய், கடலை, கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, இந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, குழம்பு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிரேவியாக நல்லா திக்காக கிடைக்கும். அதனால் இது அப்படியே அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். நிறைய பூரி சுடுறதுனால நம்ம கேஸில் சுட்டோம் அப்படின்னா நின்றுட்டே ஒன்று ஒன்றா தேய்ச்சி சுடுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதனாலேயே பூரி சுடுறது மேலே ஒரு வெறுப்பு வந்த மாதிரி ஆயிரும். அதனால் இந்த பூரி, சப்பாத்தி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிருங்க. அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, பூரி எல்லாத்தையுமே மாவு பேஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு எல்லா பூரியும் சுட்டு எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரம் கூட ஆகாதுங்க, சீக்கிரம் சுட்டு எடுத்துடலாம். அதனால் நம்மளுக்கு சமையல் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இது நல்லா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நல்லா கொதி வந்துருச்சு அப்படின்னா இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே பூரிக்கும் போட்டு பிணைஞ்சிருக்கிறதுனால பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. இறக்கிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அந்த பக்கம் அந்த அடுப்பு சும்மா எரியுது அப்படிங்கிறதுக்காக வெறும் சுடுதண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கிறேங்க. ஏன்னா ஒரே டைமில் இதுலேயும் குழம்பு கொதிச்சுட்டு அதுலேயும் பூரி போடுறதுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், இடைஞ்சலாகவும் இருக்கும். அதனால் இந்த குழம்பு எடுத்துகிட்டு இந்த அடுப்புலேயே பூரியும் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பில் வெறும் சுடு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வடைச்சட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பூரி பொரிக்கிற அளவுக்கு. நம்ம இந்த மாதிரி அதிக அளவில் பூரி தேய்ச்சி வச்சோம் அப்படின்னா ஒரு பூரிக்கு இடையிலையும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வர மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா பூரிக்கு பூரி ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எடுத்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நல்லா ஒட்டிட்டு பிஞ்சிட்டு வந்துடுற மாதிரி ஆயிரும். நீங்கள் அவ்வளோ நேரம் தேய்ச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் அதிக அளவில் தேய்ச்சி வைக்கிறீங்க அப்படின்னா வரமாவு நல்லா தூவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு லேயர் போடுங்க. மறுபடியும் வரமாவு தூவி விட்டு மறுபடியும் பூரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன்.
இது எடுத்து போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாத்திரம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாங்க. உட்காந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே போண்டா சுடுற மாதிரி சீக்கிரம் சுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் அதிக குவான்டிட்டியில் இருக்கும். ஆனால் இதை நான் சுடும்போது வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சுது. நான் ரெகுலராக இந்த கேஸில் சுடுற பூரியை விடவே இது சீக்கிரமாக வேலை முடிஞ்சதுங்க. அந்த அன்றைக்கி வந்து நான் 9 மணிக்கு எல்லாமே வந்து தூங்கிட்டேன். நேரமே ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து சீக்கிரமாக ஒரு 3/4 மணி நேரத்துலேயே முடித்த மாதிரி சீக்கிரமாக முடிச்சிட்டேங்க. அதோடு வந்து பூரியும் குழம்பும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்லேயும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறதும் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் நல்லா காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு பூரி எல்லாத்தையுமே வந்து வெளியவே வச்சுட்டேன். வெளியிலே சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் உள்ளே கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காத்தோட்டமாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இங்கேயே வச்சாச்சுங்க. லாஸ்ட்டு இந்த ஒரு பூரி இதை எடுத்து முடிச்சுட்டா இந்த பாத்திரத்தை எல்லாம் 2-3 இருக்குதுங்க, அதெல்லாம் விளக்கி கழுவிட்டு நம்மளும் போய் சூப்பராக பூரி சாப்பிட வேண்டியது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.